முந்தின நாள் நைட்டே இன்றைக்கி என்னெல்லாம் சமைக்க போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணி ஊற வைக்க வேண்டியது ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் வந்துட்டு பிளாக் சன்னா அதாவது கருப்பு சுண்டல், அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி இட்லிக்கு மாவு ஆட்டணும். ஸோ அதனால் இட்லிக்கும் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி உளுந்து கூழ் கிண்டலாம் அப்படின்னுட்டு வெந்தயம், உளுந்து இதையுமே சோக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸ், சியா சீட்ஸ், அதுக்கப்புறம் பாதாம் பிசின் ஊற வச்சேன். அது கூடயே என்னெல்லாம் கருப்பாக இருக்கோ போடுறோன்ற பேரில் அந்த கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள், அது கருஞ்சீரகம் அதையும் போட்டுட்டேன். அதிகமாக இல்லை, நல்ல வேளை கம்மியாக போட்டேன். சியா சீட்ஸும் அந்த இன்னொன்று சப்ஜா சீடும் அந்த க்ளவுடி, அப்புறம் அந்த இது நல்லா ஊறி போயிருக்குல்ல அது, அந்த பிளாக் கலரில் இருக்கிறது கருஞ்சீரகம். ஸோ இதெல்லாம் ப்ரிப்பேர்டாக பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்லாம் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், ப்ராடக்ட் டீட்டெயில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் ஒன்லி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக லாங் வீடியோவாக தான் இருக்கும். உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் ஒரு டீயோ காஃபியோ இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டே எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அதாவது இன்றைக்கி புதன்கிழமை எடுத்த கிளிக்ஸ் தான். எப்படி இருந்ததுன்னா, அதை வைக்கவா இதை வைக்கவா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதாவது குக்கிங்கை தான் நான் சொல்கிறேன். சன்னா ஊற வச்சுட்டேன். ஆனால் குருமா மாதிரி இல்லை குழம்பு மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அதில் கொஞ்சம் வண்டு வரவும் ஆரம்பிச்சிருச்சு, இருந்தால் வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லிவிட்டு அதை ஊற வச்சுட்டேன். ஆனால் அது குருமா வைக்கவா இல்லை குழம்பு வைக்கவா அப்படின்றது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. அப்போ தான் தெரிஞ்சது, நம்மளுக்கு சில டைம் டக்குன்னு எதுவுமே இல்லாமல் போயிடும்ல, அந்த திங்ஸ் எதுவும் இல்லாமல் போயிடலாம், அந்த மாதிரி ஒரு நாளாக தான் எனக்கு இருந்தது. சரி குழம்பு மாதிரி வைக்கலான்ட்டு பார்த்தா தேங்காயும் இல்லை, தக்காளியும் இல்லை. இந்த ரெண்டும் இல்லாமல் எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா டக்குன்னு நான் ரெடி பண்ணுற டிஷ் என்னென்னா, தயிர் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு டிஷ் பண்ணுவேன். அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை, இந்த ரெண்டும் தான் பண்ணுவேன். ஸோ அதுதான் இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ஹெல்தி இந்த சம்மருக்கு. ஸோ ரைஸ் வச்சு விட்டுட்டேன். அதை எப்படி பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ரைஸ் அந்த பக்கம் வச்சுட்டு உளுந்து கூழ் பண்ணிடலாம், காலையிலே எம்டி ஸ்டொமக்கில் குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால உளுந்து 1 டம்ளர் கிட்ட ஊற போட்டிருந்தேன். அதை நிறைய தண்ணி, ஒரு 2 சொம்பு கிட்ட தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கணும், நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். ஏலக்காய் தான் தேடிட்டே இருக்கேன், ஏலக்காய் இல்லவே இல்லை. ஸோ அதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு, ஆஸ் யூஷுவல் நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை நல்லா குக் பண்ணி நம்ம குடிக்கணும். இந்த உளுந்து கூழோட பெனிஃபிட்லாம் நிறைய பேருக்கு தெரியும். லேடிஸ் மட்டும் இல்லை, மென்ஸுமே தாராளமாக எடுக்கலாம். ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின், அப்புறம் அதுக்கப்புறம் ஏதாவது ஹெல்த் இஷ்யூ, இந்த பீரியட் ரிலேட்டடாக ஹெல்த் இஷ்யூ எதனா இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த உளுந்து கூழ் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் அது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இது ஹீட்டுன்னு நினைக்கிறேன், இந்த உளுந்து கூழ் பண்ணுறது ஹீட்டு, அது பார்த்துக்கோங்க. சிலருக்கு ஒத்துக்காது, பார்த்துக்கோங்க. நான் இந்த கூழில் வெந்தயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். மைல்டாக கசப்புத்தன்மை இருக்க தான் செய்யும். சில பேர் வெந்தயம் போடாமலும் ப்ளைனாக பண்ணுவாங்க. சில பேர் வெந்தயம் போட்டும் பண்ணுவாங்க. சில பேர் அதிகமாக வெந்தயம் போட்டும் பண்ணுவாங்க. நான் எப்பயுமே வெந்தயம் போட்டு தான் பண்ணுவேன். ஆனால் இந்த டைம் கொஞ்சம் அதிகமாகவே வெந்தயம் போட்டு பண்ணியிருக்கிறேன். அதை அடுப்பில் வச்சுட்டேன். அதுக்கு நான் இன்றைக்கி ஜீனி ஆட் பண்ணல, அதாவது சுகர் ஆட் பண்ணலை. அச்சு வெல்லம்னு சொல்லுவோம், இது மஞ்சள் கலரில் இருக்கும், அச்சு வச்சு பண்ணுறது. இது பொங்கல் டைமில் வாங்கின அந்த அச்சு வெல்லம், அதை எடுக்கவே இல்லை, அந்த பூஜை அறையில் அப்படியே இருந்தது. அந்த பொங்கல் பொடின்னு சொல்லுவாங்கள்ல, பொங்கப்பொடி, அந்த டைமில் கொண்டு வந்தது. ஒரே ஒரு அச்சு வெல்லம் மட்டும் அப்படியே மெல்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகியிருந்தது. ஆனால் அதோட வாசனை நல்லா கரும்பு வாசனை, அப்படியே தூள் கலப்புச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அந்த அச்சு வெல்லத்தை இன்றைக்கி போட்டுடலாம், வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அதை தான் ஒரு 2 அச்சு வெல்லம், ஸ்வீட் அதிகமாக சேர்க்காம மைல்டாக இருக்கட்டும்ன்ட்டு 2 மட்டும் தட்டி போட்டு பண்ணினேன். சுகர் சேர்த்திங்க அப்படின்னா வழக்கத்தை விட கம்மியான அளவு சேருங்க, இல்லைன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சுகரு. இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தி ரிலேட்டடாக நம்ம ரெமிடிஸோ இல்லை ஃபுட்டோ நம்ம எடுப்போம் இல்லையா, அதாவது பாகற்காய் குழம்பு, இந்த மாதிரி கூல் ஐட்டம் இந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா
அந்த டிஷ்ஷே வந்து ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிப்போம். அதாவது இப்போ பாகற்காய் குழம்பு இருக்குது அப்படின்னா, அதோட பெனிஃபிட் என்னென்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கசப்புத்தன்மை ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் நம்ம பாடிக்குள்ளே வயிற்றுக்குள்ளே இருக்கிற கிருமிகள்லாம் அழிக்கிறதுக்கு தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கசப்பே தெரியக்கூடாதுன்ட்டு அவிச்சு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி திரும்ப கழுவி அந்த மாதிரி பண்ணுறதோ, இல்லை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் வந்து குழம்பு வைக்கிறதோ அந்த மாதிரி வந்து பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணுறது அது ஹெல்த்துக்கு அப்படின்னு தான் நம்ம செய்கிறோம். பட் நம்ம அதை அவிச்சு ஃபில்டர் பண்ணிட்டோம்னா அதில் சத்து பாதிக்கு பாதி குறைஞ்சிரும். இப்போ இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் வந்துட்டு சும்மாவே கலப்படம் அப்புறம் வந்து பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் போட்டு தான் இது பண்ணுறாங்க. அதுலேயே 50க்கு 50 அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் போயிடும். இதில் இப்போ இருக்கிற இதில் வந்துட்டு நம்ம அதை அவிச்சு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த காய் இப்போ பாகற்காயிலே நான் சொல்கிறேன்னா 10% பெனிஃபிட் தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த் ரிலேட்டடாக பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி டிஷ்ஷஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எப்படி பண்ணணுமோ அப்படியே பண்ணுங்கள். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எதுவும் பண்ணாதீங்க. அதை மாதிரி தான் இந்த கூழுக்கு வந்து இந்த உளுந்து கூழோ இல்லை களியோ வந்து இந்த வெந்தய களிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கசக்கும் கொஞ்சம். அது தெரியக்கூடாதுன்ட்டு சுகர் அதிகமாக போட்டு சாப்பிடுவாங்க. என்னென்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தங்களுக்கு வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். அவன் என்ன பண்ணான் அப்படின்னா உளுந்து கூழ் வந்து எடுத்துக்கோ, பேக் பெயின் வந்து நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு வந்து இன்றைக்கி பேக் பெயின் இருக்குது அப்படின்னா நான் ஒரு 2 நாள் இல்லை அந்த டே ஃபுல்லாக உளுந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, உளுந்து ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அது நெக்ஸ்ட் டேவே க்யூர் ஆகிற மாதிரி இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கும் சேம் இஷ்யூ இருக்குது, பேக் பெயின் வந்து வந்துடும். ஸோ அதனால் 2 பேருமே எடுத்துப்போம். நெக்ஸ்ட் டேவே க்யூர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து அவளை நான் எடுத்துக்க சொன்னேன். அவள் வந்து சரியாகவே ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாள். அதுக்கப்புறம் தான் என்னன்னு கேட்கும்போது தான் எனக்கு அதில் அந்த ஸ்மெல்லு, உளுந்தோட ஸ்மெல்லு, அப்புறம் அந்த மழுமழுன்னு இருக்கிறது, வெந்தயம் அதிகமாக போடுறதுனால அந்த கசப்புலாம் தெரியாமல் இருக்கிறது எப்படி பண்ணுவேன்னு கேட்கும்போது இப்படி சொன்னாங்க. சுகர் அதிகமாக சேர்ப்பேன் அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் தான் சுகரை கம்மி பண்ணி பாரு, இல்லைன்னா சுகரே போடாமல் லைட்டாக பிஞ்ச் ஆஃப் உப்பு மட்டும் போட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணு அப்படின்னுட்டு சொல்லும்போது அவள் வந்து சுகரை ரொம்ப கம்மி பண்ணி இது பண்ணால் அதில் பக்கா ரிசல்ட் இருந்தது. அப்புறம் தான் எனக்குமே ஒரு தெளிவு கிடச்சிது. எதை இப்படி தான் பண்ணணும்னு முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. அதை நம்ம மாற்றுறோன்னு சொல்லிட்டு நம்ம உடம்ப நம்மளே கெடுத்துக்க வேணான்றது அப்போ தான் நானும் என் ஃப்ரெண்டும் இப்போ ரீசன்ட் டேஸில் டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி சில பேரோட இப்போ ஸ்கின் கேர் எடுத்துக்கோங்க, ஹேர் கேர் எடுத்துக்கோங்க, பாடி கண்டிஷன் கூட எடுத்துக்கோங்க. சில பேரோட பாடி வந்து இப்போது ஃபீவர் இருக்குதுன்னு வைங்களேன், நம்ம வந்து டேப்லெட் எடுக்கிறோம் அப்படின்னா சில பேருக்கு டக்குன்னு க்யூர் ஆகிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு என்ன பண்ணாலுமே போகாது, அதுவாக க்யூர் ஆனால் தான் உண்டு. அந்த மாதிரி ஒருத்தவங்களோட உடம்பு வாக்கு அப்படின்னு சொல்லுவோம், உடம்பு வாக்குன்னு சொல்லுவோம். அதை பொறுத்து தான். இப்போ நான்லாம் வந்து சுகர் அதிகமாக எடுத்துக்க மாட்டேன், மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவேன். சில பேர் நான் சுகர் அதிகமாகவே சேர்த்து பண்ணியிருக்கேனே அதெல்லாம் ரிசல்ட் இருக்கும்னு சொல்லுவீங்க ஐ திங்க். ஸோ பொதுவாக சொல்ல வரேன், ஒருத்தவங்களுக்கோட உடம்பு வாகை பொறுத்து வேரியாக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் இருக்குது, பட் தக்காளி அண்டு தேங்காய் இந்த 2 இல்லாததுனால இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ வந்து பொட்டேட்டோ ஃப்ரைக்கு வந்து உருளைக்கிழங்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தாளிச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து ஜீரகம், கடுகு, கருவேப்பிலை, எண்ணெய் ஊற்றி நல்லா தாளிச்சிட்டு இந்த பொட்டேட்டோவை போட்டுட்டு ஒரு சின்ன கிளறிட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கணும். மஞ்சள் தூளும் போட்டுட்டு நல்லா வந்துட்டு நம்ம குக் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா குக் ஆயிரும். இது ரொம்ப கறியெல்லாம் விட வேணாம். ஸோ இது நல்லா குக் ஆன பிறகு வத்தல் பொடி போட்டு அதையும் நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதாக ரொம்ப சூப்பராக இருக்கும். மோர் குழம்பு நான் கிளிக் எடுக்க வந்து மறந்துட்டேன். அது எப்படின்ட்டு நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு வந்துட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இதுவும் ஒரு ஷார்ட்ஸில் இதுலேயோ தான் பார்த்தேன். நான் ட்ரை பண்ண நல்லா இருந்தது. எப்படின்னா தயிர் இருக்கு இல்லையா, தயிரை வந்து 2 பாக்கெட் நான் எடுத்துக்கிட்டேன், 2 பாக்கெட். ஸோ அதை வந்து மிக்சியில் 2 பாக்கெட் தயிரையும் ஊற்றிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம், திக்னஸை பொறுத்து சேர்த்துட்டு மிக்சியில் போட்டுட்டு நல்லா ஒரு அடி அடிச்சுக்கணும். அடிச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா லிக்விடாகவும் இருக்கும், நல்லா திக்காகவும் இருக்கும். ஸோ அப்படி நம்ம வந்து ஒரு அடி அடித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு தாளிதம் ரெடி பண்ணணும். இதுக்கு வந்து வெங்காயம் வந்து பல்லாரியோ இல்லை சின்ன வெங்காயமோ எது வேணால் எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், சோம்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 வத்தல் பிச்சு போட்டுக்கலாம். மிளகாய் வத்தல் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா அது
வதங்கினதுக்கப்புறம் பல்லாரியும் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, அதாவது சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் போட்டு நல்லா வந்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த நம்ம இது இருக்கு இல்லையா, தயிர். ஸோ தயிரை மோராக்கிட்டோன்னு வைங்களேன். ஸோ அதை ஊற்றி உப்பும் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதை ரெடி பண்ணுறதுக்கு ஹஸ்பண்ட் வந்து எழும்பி அவங்க தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வரணும். நான் பொட்டேட்டோ ஃப்ரை மட்டும் பண்ணி வச்சுருந்தேன். முந்தின நாள் வந்து இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதையுமே நல்லா அரைச்சி எடுத்து ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் புளிச்சோடனே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன். அந்த இதெல்லாம் கழுவி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதனால் இந்த டைமில் நிறைய பேர் வந்துட்டு குழந்தைங்க இருக்கலாம், இல்லை பெரியவங்களுமே வந்துட்டு கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி நிறைய எடுத்துப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறத விட இந்த 7up அப்புறம் ஜூஸஸ் இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிறதில்ல, கடையில் கிடைக்கிறத குடிக்கிறத விட வீட்டிலேயே ஃப்ரெஷ் ஜூஸாக வந்து எடுத்துக்கோங்க. முக்கியமாக நிறைய தண்ணி குடிங்க. இந்த சம்மர் வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம பாடியை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஹெல்த்தாக இருக்கட்டும், ஸ்கின்னாக இருக்கட்டும், ஹேராக இருக்கட்டும், இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இஷ்யூ வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். தண்ணி நிறைய குடிங்க. முக்கியமாக வந்து ஜூஸஸ் நிறைய எடுத்துக்கோங்க. லைக் நீங்கள் எடுக்கிற ஜூஸஸில் வந்துட்டு பாதாம் பிசின், சப்ஜா சீடு, சியா சீட்ஸு இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பங்குனி உத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. மேபி நாளைக்கு தான் வந்து இல்லை, கம்பல்சரி நாளைக்கு தான் வந்து பங்குனி உத்திரம். திருநெல்வேலி நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து பங்குனி உத்திரம் வந்து கிராண்டாக நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே பங்குனி உத்திரம் நல்வாழ்த்துக்கள். உங்களோட குடும்ப கோயிலுக்கு, உங்களோட சாஸ்தா கோயிலுக்கு போயிட்டு நல்லா வந்து ப்ரேயர்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சம்மர் டைமில் ஒரு ஸ்டார்ட்டப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ஃபங்க்ஷனாக இதுதான் நினைக்கிறேன். அப்படியே என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய செடிங்களெல்லாம் பார்த்துட்டு என்னோடய கோழியும் நான் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு என்னோடய டே வந்து அப்படியே முடிஞ்சுது. ஒன்று சமைச்சதுக்கப்புறம் இல்லை சமைக்கிறதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு முன்னாடி ஒரு தென்னை மரம் உண்டு. ஸோ அந்த தென்னை மரத்தை சுற்றி நிறைய செடி வச்சுருக்கேன். அவங்களெல்லாம் பார்க்கலை, கொஞ்சலை அப்படின்னா எனக்கு அந்த டே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கவே இருக்காது. ஸோ நிறைய பேர் வந்து கார்டனிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதில் ஒரு செடி காமிச்சேன்ல, அது வந்து ஆமணக்கு. நான் கிட்டத்தட்ட சீடு போட்டு ஒரு 2 மந்த்துக்கு மேலே ஆகுது. வரவே செய்யாது போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற மாதிரி அது அழகாக க்யூட்டாக முளைச்சி வந்திருக்கு. அதை எடுத்து மண்ணில் வைக்கணும். என்னோடய வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நானும் பிளான்ட்ஸு கார்டனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நிறைய பெட்ஸ் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். உண்மையாகவே வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது எனக்கு மைண்டு டிப்ரெஷனாக இருந்தது அப்படின்னா ரொம்ப எனக்கு வந்து காண்டாயிரும். யார்கிட்டையாவது சொல்லி போய் அழுதுட்ருப்பேன். ஆஃப்டர் கார்டனிங் இதில் என்னென்னா பெட்ஸ் வளர்த்ததுக்கப்புறம் வந்து என்னோடய மைண்ட் ரொம்ப காமாக இருக்குது. ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா, ஏதாவது எனக்கு மைண்ட் அப்செட்டாக இருக்குது அப்படின்னா உடனே வந்து நான் வந்து கார்டனிங்கில் என்னோடய செடிங்க கிட்டே போயிட்டு அந்த ஃப்ளவர்ஸை பார்க்குறது, இல்லைனா சீட்ஸ் இருந்தால் அதை ஊன்றது, அப்படியே பண்ணும்போது என்னோடய கவனம் எல்லாமே அதில் வரும்போது காம் ஆயிடுவேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் நிறைய பேர் பெட்ஸ் வளர்க்கவும் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லியிருந்தீங்க. எனவே உங்கள் எல்லாருக்கும் நான் போடுற வீடியோவை நீங்கள் வந்து பார்த்து அதை வந்து அந்த கோரிக்கையை நீங்கள் அக்செப்ட் பண்ணி அதன்படி நடந்து அதில் நல்லா ரிசல்ட் உங்களுக்கு இருக்குதுன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ எனவே எல்லாருமே வந்துட்டு நல்லா இருக்க நான் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அன்றைக்கி ஈவினிங் நான் வந்து காலையிலேயே வந்துட்டு கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்துட்டு பாயில் பண்ணி தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் உளுந்துக்கூழ் இருந்தது, அதையும் எடுத்துக்கலாம் அப்படின்னுட்டு தான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த தப்பை வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இதுதான் தப்புனே தெரியாமல் என்னென்னா வெளியே வந்து ஸ்லைஸு அப்புறம் வந்து சிப்ஸு இந்த மாதிரி வாங்குறது வந்து ரொம்ப கேடு அப்படின்றதுனால நம்ம வந்து வீட்டிலே செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே செய்கிறோம். வெளியே வாங்கினா அதில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் அண்ட் வந்து அந்த ஸ்பைசஸ் நிறைய இருக்கும். வீட்டில் வந்து அது கம்மியாயிரும். ஆயில் வந்து பியூராக பண்ணுவோம் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு 30 to 40% தான் டிஃப்ரெண்ட்டே தவிர மற்றபடி ஆயில்ஸில் அதிகமாக பொரிச்சது
வந்து ரொம்ப நேரம் பொரிச்சதாக இருக்கட்டும், இல்லை அதோட குவான்டிட்டி அதிகமாக எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இது 2ம் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அது வீட்டில் பண்ணதா இருந்தாலும் சரி, கடையில் பண்ணதா இருந்தாலும் சரி, நிறைய பேர் அப்படி தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்துட்டு ரீசனாக அவங்க வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் போயிருந்தோம். அப்போ வந்து அவங்க ஒரு டப்பா நிறைய எண்ணெயில் பொரிச்சது. ஸோ என்னென்னா அவங்களுக்கு வெளியே அவங்க பெருமையாக சொல்கிறாங்க, வீட்டில் தான் நான் எல்லாமே பண்ணுவேன், வெளியே எதுவுமே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு சிப்ஸு அது இதுன்ட்டு வந்து பண்ணி வச்சுருக்காங்க ஒரு டப்பா நிறைய. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் காலைல கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் ஸ்நாக்ஸு இதே கொடுத்துருவேன். ஸ்கூலுக்கும் கொடுத்து விட்டுருவேன், வந்து இதை தான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க ஒரு 4-5 டப்பா ஃபுல்லாக சிப்ஸு, முறுக்கு அந்த மாதிரி இருக்குது. சாப்பிட்லான்னா வாரத்தில் 1 வாட்டி 2 வாட்டி வேணால் எப்போனாச்சும் வேணால் இந்த மாதிரி நொறுக்கு தீனி கொடுங்க. அது போக குழந்தைங்களுக்கா இருக்கட்டும், இல்லை நீங்களாக இருக்கட்டும், நம்மளா இருக்கட்டும், ஃப்ரூட்ஸு, அப்புறம் இந்த மாதிரி பாயில் பண்ணது, இந்த நவதானியங்கள் முளைக்கட்டுனது, சாலடு, இந்த மாதிரி வந்து நீங்கள் பழக்குங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், நீங்கள் பண்ணுற தப்பையே இவ்வளோ பெருமையாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கடையில் இது பண்ணுறதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்க கீப்பப் பண்ணாங்களா இல்லை என்னை என்ன நினச்சாங்கன்னு தெரியல. நான் சொன்னது கரெக்டாக தப்பா அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இது அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் டே, இது 2 டேஸ் விலாகாக தான் இருக்கும் ஐ திங்க். இது நெக்ஸ்ட் டே நான் முந்தின நாள் நைட்டே சொல்லிட்டேன், காய்கறி எல்லாமே வந்துட்டு தீர்ந்துருச்சு. ஸோ அது முந்தின நாள் அந்த இதில் பார்த்துருப்பீங்க வீடியோஸில், பொட்டேட்டோ ஃப்ரையும் தயிர் வச்சு ஒரு குழம்பு மாதிரி பண்ணியிருப்பேன். அதனால் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது, சும்மா நம்ம தயிர் மோருக்கெலாம் வெளியே வாங்கிட்டு இருக்க முடியாதுன்னு 1 லிட்டர் பால் வாங்கிட்டு ஒரு 2 பாக்கெட் தயிரும் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அந்த இதை தான் வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். ஸோ கொஞ்சம் கூல் ஆகட்டும்னு சொல்லிவிட்டு இட்லியும் இன்றைக்கி ஊற்ற போகிறேன். மாவு அரைச்சி வச்ச மாவையும் வெளியே எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதையுமே வந்து கூல் டவுன் ஆகட்டும்னு உடச்சி ஊற்றி வச்சுருக்கிறேன். வாங்கிட்டு வந்த காய்கறிகளையும் அப்படியே எடுத்து வச்சுட்டு, பருப்பு எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு ரீஃபில் பண்ணி வச்சு அப்படியே வந்துட்டு அந்த மார்னிங் ரொட்டீன் அப்படியே பண்ணிகிட்ருந்தேன். தயிர் வந்துட்டு ஊற்றுறதுக்கு நல்லா பால் கொதிச்சதுக்கப்புறம் நல்லா ஆற வச்ச பிறகு வாங்கி வச்சுருக்கிற தயிரை வந்துட்டு ஊற்றிட்டேன். 1 ஸ்பூன் தயிர் ஊற்றினாலே போதும். பட் நான் வந்து இது மொத்தமாகவே ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாக்கெட் தயிரையும் ஊற்றிட்டேன். நல்லா இருந்தது. இந்த மாதிரி தயிர் கூட நீங்கள் வெளியே வாங்காமல் வீட்டிலே உர வச்சுருங்க. ஸோ அதுவுமே நல்லது. வீக்லி 2 வீக்ஸுக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி தயிர் வீட்டிலே போட்டிங்கன்னா, நம்ம வந்து மோர் கடையிறதுக்காக இருக்கட்டும், இல்லை தயிர் சாதம் அடிக்கடி சம்மர் இந்த டைமில் எடுத்துக்கோங்க. ஸோ இது கொடுக்குறதுக்கும் எடுக்கிறதுக்கு நம்ம பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் நானும் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து சமையல் வந்து சாம்பார், இட்லி, அதுக்கப்புறம் ரைஸு, இட்லி, அப்பளம். ஸோ இதே சிம்பிளாக முடிச்சிட்டேன். இன்னைய டே வந்துட்டு எனக்கு இவ்வளோ தான், இப்படி தான் போச்சு. இப்போ வந்துட்டு நான் இது நல்ல விஷயமா தான் நான் நினைக்கிறேன். இதையே நான் எங்கேருந்து கற்றுக்கிட்டேன், நானே வந்துட்டு நம்மளும் இப்படி தான் இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஒரு விஷயம். நேற்று நான் அப்படியே யூடியூப்பில் வந்துட்டு வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு 5 நிமிஷத்தில் ஒருத்தங்க வந்து விலாக் போட்டிருந்தாங்க. நியூவாக யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாங் ப்ளே பண்ணிகிட்ருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிட்ருந்தது. சரின்ட்டு 5 நிமிஷம் தானேன்ட்டு கேட்டேன். கேட்கும்போது ரொம்ப சூப்பராக பேசியிருந்தாங்க. என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்றோம், ஆணும் பெண்ணும் சமம்ன்றோம். இப்போ நான் ஒரு வேளை சாமான் கழுவுறேன் அப்படின்னா, அதாவது பாத்திரம் விளக்குறேன் அப்படின்னா, நீ ஒரு வேளை பாத்திரம் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை சொல்கிறோம். நான் இன்றைக்கி ட்ரெஸ் வாஷ் பண்ணேன்னா நீ இன்றைக்கி ட்ரெஸ் வாஷ் பண்ணு. வீக்லி ஒன்ஸ் வந்து என்னை வெளியே கூப்பிட்டு போகணும். எல்லா கஷ்ட இஷ்டத்துலேயும் உனக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ஸை கை காட்டுற நம்ம என்னைக்காவது நம்மளை யோசிச்சுருக்கோமா? ஒரு ஆண் வந்து வீட்டோட ஒரு மொத்த ஃபேமிலியோட மொத்த செலவையும் ஒரு ஆளாக இருந்து கஷ்டப்பட்டு அந்த செலவை வந்து அக்செப்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற, அதாவது கரண்ட் பில்லு, மளிகை சாமான் வாங்குறது, அதுக்கப்புறம் வந்துட்டு வாடகை வீடுனா வாடகை வீடு இது பண்ணுறது, பேபி இருந்தாங்கன்னா அவங்களோட ஸ்கூலு, ப்ளஸ் வந்து நம்மளுக்குன்னு பர்சனலி நகை எடுக்கிறது,
லோன் இந்த மாதிரி எக்ஸட்ரா இருக்கும். ஒரு மென்னு மட்டும் இவ்வளோ இந்த அதாவது இந்த அமௌண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. இதை வந்து மென் மட்டும்தான் பார்க்கணுமா? நம்ம பேசுகிறோம்ல, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னும்போது ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்கிறோம். அப்போ ஆண்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம், அதாவது நம்ம அந்த அந்த பொறுப்புன்ட்டு இருக்குல்ல, அதுலேயும் நம்மளுக்கு பங்கு இருக்குது. அதாவது ஆண் மட்டும் சம்பாதிக்கக்கூடாது, ஆண் மட்டுமே எல்லா செலவையும் பார்க்கக்கூடாது. ஒரு குடும்ப தலைவியாக வீட்டில் இருக்கிற ஒரு உமனும் அந்த மென்னுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும். அமௌண்ட்டு ரிலேட்டடாக பணத்து விஷயத்தில் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஆண் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா பெண்ணும் வேலைக்கு போகணும். அது வந்து பெரிய வேலைக்கு தான் போய் பண்ணணும் அப்படின்றது இல்லை. வீட்டில் இருந்து சின்ன ஏதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோமோ இல்லை ஏதாவது உங்களுக்கு கெரியர் இருக்கும். ஆரி ஒர்க் பண்ணுறதோ இல்லை நம்ம காஸ்மெட்டிக் மேக் பண்ணுறது, ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் ஜுவல்ஸ் மேக் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி ஏர்ன் பண்ணலாம். உங்களோட கணவருக்கு வந்து நீங்கள் ஒரு ரூ. 100 சப்போர்ட்டிவாக இருந்தாலுமே வந்துட்டு அது நல்ல விஷயந்தான். அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், நிறைய பேர் ஃபேமிலியில் இதனாலேயே சண்டை கூட வருது. என்னென்னா, நீ அது பண்ண மாட்ற, வீட்டு லோன் கட்டலை, அது கட்டலை, இது கட்டலைன்ட்டு நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணுறோம். நிறைய பேர் சண்டை கூட போட்டிருப்போம் ஒரு மென்னை போட்டு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் முடிஞ்சளவு நம்மளும் சப்போர்ட்டிவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சளவு நம்மளால் எவ்வளோ ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்தளவு நம்ம ஃபேமிலியை கொண்டு போயிட்டோன்னா அந்த மென்னுக்கு காசு விஷயத்தில் சம்பாரித்து தான் ஹெல்ப் பண்ணணும் இல்லாமல் சிக்கனமாகவும் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி தயிர் உரைய வச்சதுனால அது நல்லா உறைஞ்சிருச்சு. இன்றைக்கி ஐஸ் பண்ணினேன், ரொம்ப சூப்பராக வந்தது. ரெசிபி வந்து அடுத்த விலாகில் போடுறேன். ஆனால் திறந்து பார்க்குறேன்ற கேப்பில் அந்த ஃப்ரீசர் பண்ணுற அந்த இது இருக்குது இல்லையா, கதவு லைக் அந்த க்ளோஸ் பண்ணுறது, அதை வந்து உடச்சே போட்டுட்டேன். இதில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தேன். நான் நெக்ஸ்ட்டு விலாகில் சொல்கிறேன். இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். விலாக் வந்துட்டு இது கண்டிப்பாக லாங் விலாகாக தான் இருந்தது. ஸோ என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். உங்களோட சப்போர்ட் எப்போயுமே தேவை. நம்மக்கிட்ட ஆன்லைன் கோர்ஸஸுமே அவைலபிளாக இருக்குது. காஸ்மெட்டிக்குமே நிறைய ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூடியூப் அபவுட்டில் வந்துட்டு என்னோடய நம்பர் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். எனிவே தேங்க் யூ ஸோ மச்.